நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எக் ரோல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு கோதுமை மாவை நம்ம எடுத்துக்கணும். நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூனு. தேவையான அளவு தண்ணி. இப்போ சப்பாத்தி மாவை பயன்படுத்த செய்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் எக் ரோல் செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன நம்ம பார்க்கலாம். ஸ்டஃபிங் பார்ப்போம். இப்போ நான் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறது வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். என்னுடைய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சில மசாலா ஐட்டம் போடுவேன். அது உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டாலும் போடலாம், இல்லை நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, கடுகு போட வேணாம். அடுத்தது சீரகத்தை போட்டுக்கோங்க. எனக்கு ஜீரகம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நம்ம எக்கு வந்து இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்க்கணும், கொட்டிடணும். உப்பை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இந்த வெங்காயம் வதக்குறீங்கள்ல, அப்போ போடுங்க. அப்போ கூட நல்லா, நான் மறந்துட்டேன். நீங்கள் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். நம்ம உருட்டி வச்ச கோதுமை மாவை இப்போ நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி இந்த மாதிரி அகட்டிக்கணும். இந்த மாதிரி சைடில் இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடணும். இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம இது மாதிரி வானல் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பிடிச்சி வச்சதை இதை போட போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் ஃபைனலாக இந்த எக் ரோலை போட்டு எடுத்துட்டோம். இது கூட தக்காளி சாஸ் வச்சிங்கன்னா, அதாவது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது நான் செஞ்சு நான் சொல்கிறத விட இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க.